சார் இந்த எல்லா ப்ராசஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது கடைசியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு வேர்டு இருந்தது, ஜென் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு இருந்தது. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி இருந்தது இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் பிரீஃப் பண்ணுங்க. ஜென் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல். ஜென்ல வந்து without teaching or by learning oneself, they don't teach much. They allow you to experience Zen way of life. ஒரு சில சமயம் கான்ட்ரடிக்ட் மாதிரி இருக்கும். அது என்ன சொல்றதுன்னா, யூ எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்வு தான், வாழ்வே யோகம்னு ஷேரிங் சொல்லியிருக்காரு. உங்க வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்றது. இப்ப information is beautiful. More than information, knowledge. More than knowledge, wisdom. More than wisdom, life. இந்த ஜென் வந்து லைஃபை பத்தி சொல்லி தருது. லைஃப் எப்படி அப்படின்னு சொல்லுது. அது வந்து வெறும் புக்ல நீங்க படிச்சு கத்துக்க முடியாது. அதெல்லாம் சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப படிக்கிறவங்க அவ்வளவு லைஃப்ல கூட சர்வைவலா இருக்க மாட்டாங்க. அதாவது புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. they cannot be very successful in life. So the Zen way of life, and இதுல டேரோட் கார்டு அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்படின்னா சப்கான்சியஸ்ல இருந்து சில இன்ஃபர்மேஷன், சம்டைம்ஸ் தண்டர் போல்ட்பாங்க. தண்டர் போல்ட்னா சில சமயம் நம்மளுக்கு வேணும் அந்த ஒரு பெயின்ஃபுல் ஈவெண்ட், அப்ப இது ஓப்பனா போகும். நம்ம நார்மலா அவாய்ட் பண்ணுவோம். ஆனா அந்த ஜென் என்ன சொல்றது, சம்டைம்ஸ் யூ ரிக்வயர் a thunderbolt in your life. So you expand, you are cracked up, something new comes. அதே மாதிரி போஸ்ட்போன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜென்ல சொல்லி தராங்க, what are you going to learn by postponing? எதுக்காக போஸ்ட்போன் பண்ற? Are you going to be intelligent? Are you going to learn something? No. அப்ப அந்த மாதிரி பண்ணாத. இன்னொரு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது ஃபூல் அப்படிம்பாங்க. ஜென்ல ஃபூல் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஃபூல் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சது சோகால் பை ஃபூல்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறப்ப எல்லாரும் ஃபூல்மா. நானே யோகாசனத்தை ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் ஃபூல் இடியட்னாங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப ஃபூல் இடியட்பாங்க. அப்ப they start appreciating. Sometimes you have to be a fool. So the Zen வந்து இந்த லைஃப் இன்னொரு கான்செப்ட்ல காமிக்கும். It's not a different. Sometimes nice to be a fool. இப்போ கர்ப்பவதியான ஒரு யூனிட் ஏன் வெறும் கைனகாலஜிஸ்டா இருந்து 50,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்க ஒரு ஆபரேஷன். No, I want a different way of life. Zenல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ். Yeah, you do something nice, what you like you do, not just by money. But Zen teaching you, you live what you love, what you like, you be what you are, be now. And simple life, it's not very costly life. Simple, elegant, உங்க லைஃபே என்ஜாய் பண்ணுங்கிறது அன்னெசரியா எல்லாம் பண்ணாங்க. The whole concept revolves around Zen. So I am also into that. We had opportunity of various schools of thought. Buddhism, Jainism, Hinduism, Islam, Christianity, Zen. எல்லாத்துலயும் எதாவது நம்மளுக்கு ஆப்டா ஹார்ட் டச் பண்ணதோ we are utilizing. I am now into the flow of life, that is Zen. So that's about Zen. And thank you very much for such a patiently asking and coordinating. And thank you, Dr. Manu, also. Thank you, Dr. Priyanka. Thank you for the videographer, everybody. Thanks, Ultimate, and thank you very much. Thank you.